வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸ். இன்றைக்கி புடலங்காய் சாம்பார் பண்ணிடலாங்க. அதற்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கலாங்க. சின்னதாக ஒரு டம்ளர், டம்ளரில் பருப்பு, ஒரு சொம்பு தண்ணிங்க, கருவேப்பிலை, 2 தக்காளி, பூண்டு 4 பல் பூண்டு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூளுங்க போட்டு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. விளக்கெண்ணெய் இருந்தால் விளக்கெண்ணெய் விடுங்க, இல்லை வேறு எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாங்க. மூடி ஒரே ஒரு விசில் விட்டால் போதுங்க. ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே ஒரு வாணலி வச்சுங்க. வாணலி சூடானோன்னா ஆயில் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்துப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு வணக்கிடலாங்க. கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் 2 அதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணுன்னா வரமிளகா கூட போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் 1ங்க, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வெங்காயம் வேகிறதுக்கு தூள் உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வெந்த பிறகு தக்காளி 1 ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அதில் 2 தக்காளி போட்டிருக்குறோங்க பருப்பில், அதனால் இதில் ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் போட்டுக்கலாங்க ஃப்ளேவருக்காக. கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய்ங்க, ஒரே ஒரு புடலங்காய் 100 கிராமுங்க, அதை மட்டும் போட்டு நல்லா வணக்கிறேங்க. என்கிட்ட இன்னும் 2 காய் மீதி இருந்ததுங்க. கேரட் 1 இருந்தது, ஒரே ஒரு கத்திரிக்காய், அதை இதோட கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி நீங்கள் மீதி இருக்கிற காய் 1, 2 இருந்ததுன்னா அதை எல்லாமே இதில் போடலாங்க, தப்பு இல்லை. நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். கொஞ்சம் எண்ணெயிலேயே காயை வந்துங்க நல்லா வணக்கி விட்டுக்கணுங்க. அதோடு நம்ம வந்துங்க வீட்லேயே அரைச்சி வச்ச சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி சாம்பார் தூள் உங்கள்கிட்ட இல்லைன்னா மல்லித்தூளும் மிளகாத்தூளும் போடலாங்க. இட்லி, தோசை, எதுக்கு வேணாலும், சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் போட்டுக்கிறேங்க. அதோட கல்லுப்பும் போட்டுக்கலாங்க. காய் பாதி வெந்த வர கல்லுப்பு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காயோடு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேங்க, பருப்பு வேக வச்சுருக்குறோம்லங்க, அந்த தண்ணி மீதி இருந்ததுங்களா, ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி தண்ணி பூரா இதில் ஊற்றி விட்டாங்க. காய் அதிலேயே வெந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க. நான் பருப்பு எடுத்த தண்ணி தான் ஊற்றுவேங்க. நீங்கள் பசு தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லைங்க. காய் நல்லா வேகட்டுங்க. வெந்த பிறகு இன்றைக்கி வந்துங்க நான் மாங்காய் இருந்ததுங்களா, அதை அரைவாசி கட் பண்ணி 4 கீத்து போட்டுருக்குறேங்க. அது போட்டால் நீங்கள் புளி ஊற்ற வேண்டியது இல்லைங்க. மாங்காய் போட்டால் அது ஒரு சாம்பார் சுவையாக இருக்குங்க. 2 கீத்து இருந்தால் கூட போடுங்க, தப்பு. நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சோங்க, காய் நல்லா வெந்திருக்கு, கரெக்டாக பார்த்துட்டு இந்த பருப்பு வேக வச்ச பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நல்லா கம்மன்னு மணக்குங்க சாம்பார், வீடே பூரா மணக்கு. அப்போ கொத்தமல்லி தலையை அதில் தூவிட்டு எடுத்து வேறு பவுல் மாற்றிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.